ஸோ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது 10:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி 12:30 45 முடிச்சிடலாம். எப்பொழுதும் தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் கல்வி அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக தொடர்ந்து 17 ஆண்டுகளாக நம்ம 2006 கால் போட்டு 2007 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் இது. இந்த 17 ஆண்டுகளாக மாவட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு சிறப்பான ரிசல்ட்டை கொடுத்து டாப் மோஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதில் முன்னாடி பிரின்சிபலாக இருந்தவர் தான் திரு அர்ஜுனன் சார். அவருடைய தலைமையில் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டில் அட்மிஷனுக்குள்ள நம்பர் 1 இருக்கிறவங்க. லாஸ்ட் இயர் ஆல்ரெடி அட்மிஷன்ல 570 அட்மிஷன் முதலாம் ஆண்டு அட்மிஷன் மட்டும் போட்டோம். டைரக்ட் செகண்டரியோட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 பக்கம் அட்மிஷன் போட்டுருக்கோம். இந்த ஆண்டும் உங்களுக்கு தெரியும், முன்னாடி ஒரு 800 சேர் போட்டிருந்தோம். சேர் பார்த்தா கொஞ்சம் அடிஷனல் சேர் போட்டுருக்கோம். இப்போ 550 மேலே அட்மிஷன் போட்டுருக்கோம். இன்னும் ஒரு மாதம் மேலே அட்மிஷன் இருக்குது. அப்போ ஒரு 600 அட்மிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொட முடியும் நம்பிக்கையோடு தான் காலேஜ் ரன் பண்ணிருக்கோம். அந்த வகையில் எங்களது கல்லூரியை தேர்ந்தெடுத்து உங்கள் மகன் மகளை சேர்த்த அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ நம்முடைய கரஸ்பாண்டன்ட் இங்கே வராமல் இருக்காரு, ரெகுலராக அவர் ஃபங்க்ஷன் இருப்பார். முதல் முறையாக இந்த ஃபங்க்ஷனில் இல்லாமல் இருக்காரு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வராமல் இருக்காரு. அவருடைய ஆசையுடன் எப்பொழுதுமே அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முதலாக செயல்பட்டவர் அவரும் நமது அர்ஜுன் சார். இரண்டு பேர் அந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அவருடைய வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, பாலிடெக்னிக் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ பாலிடெக்னிக் அப்படின்னாலும் இந்தியாவில் என்ஜினியர்ஸ் எல்லாம் 2 கேட் இருக்குது. ஒன்று பிஇ படித்தாலும் இன்ஜினியர் தான், டிப்ளமோ படித்தாலும் இன்ஜினியர் தான். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இப்போ இபி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இபி டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, டிப்ளமோ சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ஒரு கேட்டில் உள்ள போக போகிறீங்க. சாதாரண உள்ள போக போகிறது இல்லை. கூப்பிட்டா என்ஜினியர் வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு போகிறாங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தாலும் இன்ஜினியர் வர சொல்லுவாங்க. டிப்ளமோ இன்ஜினியர் கிடையாது, ரெண்டுமே இன்ஜினியர்ஸ். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னா, எப்பொழுதுமே பிஇ படிக்கிறாங்கல்ல, அவங்க தியரி பேப்பர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பிச்செல்லாம் அக்காலாம் படிச்சிருக்கலாம். அப்போ தியரி பேப்பர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் அதிகம். அப்போ ஒரு செஞ்சு பழகிறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு டிவி இருக்கு, டெக்னாலஜி பற்றி படிக்கிறது மட்டும்தான் இன்ஜினியரிங் இருக்கலாம். இந்த டிவியை எப்படி சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது, கலட்டி அதில் என்ன ரிப்பேர் ஆகிருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, டிவியாக இருக்கலாம் செல்ஃபோனாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம், அதை சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய தகுதியை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி அப்படிங்கிறது பாலிடெக்னிக். அது மட்டுமல்ல, சாதாரண செய்யணும் அப்படின்னா அது மட்டுமல்ல, கூட தியரி பேப்பர் இருக்குது, கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரெண்டும் கலந்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படிங்கிறது பாலிடெக்னிக். ஸோ இன்ஜினியரிங்கில் ப்ராக்டிக்கல் மிக மிக குறைவு. இங்கே ப்ராக்டிக்கல் அதிகம்னால தியரியும் இருக்கும், படிச்சும் தெரிஞ்சுக்கலாம், செஞ்சும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரெண்டும் இருக்கிறதுனால தான் இப்போ கம்பெனிஸ் எப்பவுமே ஒரு பிஇ எடுத்தால் ஒரு 3 சிவில் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் தேவைப்பட வேண்டியது. ஒரு பிஇ அப்படின்னா 3 டிப்ளமோ இல்லை 4 டிப்ளமோ வேணும். இப்போ நேற்று 2 நாளைக்கு ஒரு அட்மிஷன் போட்டாங்க. அந்த அட்மிஷனில் எங்கள் பேரண்ட் இருந்தாங்க, பண்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அவங்க சொன்னது, அவங்க அப்பா சொன்னது, சார் பையன் பிஇ சேரணும் ஆசைப்பட்டா, பிஇ கூட சேர்ந்துருக்கலாம், ஓரளவு வசதிகள் இருக்கவில்லை, சேரலாம் ஆசையெல்லாம் இருந்தோம். அதுக்குள்ள எங்கள் சொந்தக்கார ஒரு பையன் சவுதி அரேபியாவிலிருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பையன் சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உங்கள் பையனை டிப்ளமோ படிக்க வச்சுட்டு பிஇனா போக சொல்லலாம், இல்லை பிஇ கூட தேவையில்லை, நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ எங்கேயாவது அனுபவம் இருந்தால் போதும், அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாரின் வர சொல்லுங்கள், மாதம் 2 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்க முடியும் அப்படிங்கிறது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த அட்மிஷன் போட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோ வித் பிஇ அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை மிக அதிகமாக இருக்கும். இந்தியா மட்டுமல்ல, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுல ரெகுலராக சொல்கிறது. அதே போல் நீங்கள் ஒரு சார்பு காமிக்கிறோம், நம்ம என்ன மேலே போட்டிருக்கு, பிஇ ட்ரிபிள் போட்டிருக்குது. இது கம்பெனியிலிருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் மீன்ஸ் தமிழக அரசு சார்பாக நம்ம கவர்மெண்ட் ஒரு லெட்டர். அது அந்த லெட்டரில் பிஇ ட்ரிபிள் மேலே போட்டிருக்கு. நினைக்கிறவங்களுக்கு
அதுக்கு கீழே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர மாணவர்களுக்கு ஆக்சுவலாக பிஇ படிக்க போனால் என்ன ஆகுங்க, செலவாகுமா? இப்போ நேரடியாக டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ போகிறாங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஇ போகிறாங்க. எவ்வளோ சார் வாங்குறாங்க? ஃபீஸ் பொறுத்தளவு 76,000, 1 லட்சம், 1.5 லட்சம் நீங்கள் கட்டணும். அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நார்மல் காலேஜ் கூட 70,000 கட்டணும். கொஞ்சம் அடுத்த லெவல் காலேஜ் போகும்போது ஹாஸ்டலுக்கு 1 லட்சம், படிக்க 1.5 லட்சம், 2 லட்சம் தான் இருக்குது. ஸோ வருஷம் 2 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய பிஇயை இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்கன்னா வருஷம் 1,60,000 சம்பளம் வாங்கிக்க, சம்பளத்தை வாங்கிட்டு பிஇ நாங்கள் சும்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கல்வி கட்டணம் மற்றும் அனைத்து சலுகைகளும் ஹெச்எல் மேண்டோர் ஆனந்த் இந்தியா பிரைவேட் லிமிடெட் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். இதே போல நிறைய கம்பெனிகளை அபிஷியலாக அனுப்பிச்சிருக்காங்க. அதனால சொல்றோம் நம்ம. அதே போல நிறைய கம்பெனி சொல்லியிருக்காங்க, நீங்கள் பிஇ படிப்பதற்காக அனைத்து செலவுகளையும் கம்பெனி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ட்டு. அப்போ 4 வருஷம் வேலைக்கு போகும்போது ஒரு 6 லட்சம் சம்பாதிக்கிறோம், அது கூட 6 லட்சம் 10 லட்சம் மிச்சம் பண்ணுறோம். ஏன்னா பிஇ போனோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஃபாரின் போகிற வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நல்லா ஏன் பண்ண முடியும். இல்லை தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு நிறைய கம்பெனி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் தொழிற்சாலை கொண்டு வந்ததில் நிறைய கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது. தெரியும், ஒசூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல. திருப்பூர் வந்து டெக்ஸ்டைல் ஃபேமஸ். அதே மாதிரி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேமஸ், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃபேமஸாக இருக்கும். ஒசூர் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருக்கும். சென்னையில் கம்பெனி இருக்குது. பெட்ரோகெமிக்கல் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நிறையா இருக்குது. அதே போல் ஆல் ஓவர் வேல் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு 5 ஆண்டுகளில் சம்பளம் அப்படிங்கிறது இப்போ 20,000 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 35, 40, 45 வர முடியும். ஜென்ரலாக பிஇ படிச்சு போனால் அதே சம்பளம் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், +1 +2 ஆர்ட்ஸ் குரூப் போயிருப்பாங்க, காமர்ஸ் குரூப் அப்படின்ட்டு. இன்கேஸ் காமர்ஸ் குரூப் படித்து அவங்க பிகாமோ பிபிஎம் முடிச்சா எல்லாருக்கும் தெரியும் சம்பளம் குறைவாக தான் இருக்கு அப்படின்ட்டு. டிப்ளமோ விட கண்டிப்பாக சம்பளம் குறைவாக தான் இருக்குது. வேலை வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கு. இங்கே மட்டும்தான் ஒரு பையன் உள்ள வரா அப்படின்னா ஒரு வேலையில் நீ 2 வேலை கேட்டாலும் 2 கம்பெனி கொடுக்கும், 3 வேலை கேட்டாலும் 3 கம்பெனி கொடுத்துருக்கு. நாங்கள் தான் 2 கம்பெனி எப்படி நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி 50 பேர் செலக்ட் பண்ணாங்கன்னா 25 பேர் அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்ட்டு 2 கம்பெனிக்கு திட்டுவாங்க. அதனால டிப்ளமோ பொறுத்தளவு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பு, ப்ராக்டிக்கல் கலந்த படிப்பு, எல்லாம் செய்முறை செஞ்சு பார்க்குறாங்க, நிறைய கற்றுக்கிறாங்க. வேலைக்கு போவதும் மிக மிக எளிதாக இருக்கும், வேலை செய்வதும் எளிதாக. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பழையபடி மெக்கானிக்கல் படித்தா கொஞ்சம் பேர் பேரண்ட்ஸ் செஞ்சுக்கிறாங்க. இந்த ரோட்டில் ஒர்க் ஷாப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் போய் வேலையை பார்த்துக்கிட்டீங்களா, தட்டி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண நினச்சி வேண்டாம். நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக ஒர்க் ஆகிற கம்பெனி. இப்போ நம்மளோட வெயில் இருக்கா செட்டு வெளியே போட்டுருக்கு. நம்ம இப்போ செட்டப் ஜெர்மன் கம்பெனி போனாலும் எல்சிஆர் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஏடிஎம் மெஷின் இருக்குங்கள, ஏடிஎம் சென்டர் போகிறோம்ல, சென்டர் பண்ணுறதுக்கு போகிறோம்ல, அந்த மெஷின் தயாரிக்கிற கம்பெனி அது ஜெர்மன் கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ளே போனாலும் எல்லாமே வந்து ஏசியில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலை இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஷின் ஆட்டோமேட்டிக் ஓடிட்டு இருக்கும், எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அப்போ மெஷின் வந்து ஓடிட்டு இருக்கும், செக் பண்ணுறது மட்டும் தான் வேலை இருக்கும். சிம்பிளாக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஒர்க் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், கையை கஷ்டப்படுவோம் அப்படின்னு கூட நினைக்க வேண்டியது இல்லை. அது கூட முன்னாடி சொன்னாங்கல்ல, பிஇ அப்படிங்கிறதும் கம்பெனி கொடுக்குறது. அப்போ டிப்ளமோ இருக்குது, வேலை கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, பிஇ படிக்க வைக்கிறாங்க. பிஇ படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போகிறா கூட இந்தியாவில் இருக்கலாம், நல்ல சம்பளம் உண்டு. ஸோ அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு கல்வி தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவு நிறைய கம்பெனி கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க. முன்னாடி சொல்லியிருக்கோங்க, ZF ஒரு கம்பெனி, வீக் பவர், கருமத்துப்பட்டி கோயம்புத்தூர் இருக்குது. கடந்த ஆண்டு கேட்ஸ் வந்து மெக்கானிக்கல் அட்மிஷன் நிறைய போட்டுருக்கோம். நம்ம குறைஞ்ச மெக்கானிக்கலில் அண்ட் ஆட்டோமொபைலில் ஒரு 15 to 20 பேர் இருக்கிறாங்க. ஸோ முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த ZF ஒரு ஜெர்மன் கம்பெனி. அது மட்டுமல்ல, எம்சிஆர் போனாலும் சரி, லட்சுமி விஷ்ணு போனாலும் சரி, எங்கே போனாலும் அவங்க கேட்குறது பொண்ணுங்க இருந்தால் மெக்கானிக்கல் படித்தா பரவாயில்ல, எலக்ட்ரிக்கல் படித்தா பரவாயில்ல அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படித்தா பரவாயில்ல அப்படிங்கிறது. அந்த கோர்ஸ்க்கான
செலவு கொஞ்சம் நம்ம 40,000 பக்கம் வாங்கிட்டு தெரியும். அதில் கம்பெனி ஒரு 15,000 16,000 அந்த மாதிரி கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பொண்ணும் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான செலவை கம்பெனி எடுத்துக்குது. நீங்கள் படிக்கிறீங்க சார், நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கலாம், செலவு பண்ணுற கஷ்டப்பட்டால் கூட குறைவான செலவில் அந்த டிப்ளமோ முடிக்க அப்படிங்கிறது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு எந்த ஒரு கல்லூரியிலும் மாணவர்களுக்கு ஒரு சலுகை அப்படிங்கிறது. அதே போல் மாணவர்களில் உண்மையிலேயே கொஞ்சம் சிங்கிள் பேரண்ட் வந்து வருவாங்க, அப்பா அம்மா யாராவது இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கான ஒரு படிப்பு செலவுடைய ஒரு குறைந்தபட்ச செலவு வந்து அந்த கம்பெனி ஏற்றுக்குது. ஸோ அந்த கம்பெனியை பொறுத்தளவு நமக்கு ஒரு தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக அவங்க கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த கம்பெனிக்கும் கம்பெனி நிர்வாகிகளுக்கும் உங்கள் சார்பிலும் நமது கல்லூரி சார்பிலும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிக்கலாம், ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, கூட பணம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, அது கூட பிஇ படிக்க வைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு மிக சிறப்பான கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஜெர்மனியில் இருக்கிறாங்க. இருந்த போதும் நம்ம காலேஜ் கொடுக்குற எங்கே இருக்கிறோம் அப்படின்னு இந்த கம்பெனி கேம்பஸ் சொல்லி கூட தமிழ்நாடு 3 காலேஜ் தான். இது கோயம்புத்தூர் 2 காலேஜ், அடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நம்ம காலேஜ் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் ஏன் போகிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்பீக் கேம்பஸ் சொல்லி வருவாங்க, நடக்கிறது பக்கத்தில் நீங்கள் நடக்கலாம். ஆனால் கேம்பஸ் சொல்லி உள்ளே போனாங்க, ஸ்பீக் தெரியும் இல்லை. ஸ்பீக் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு புற தொழிற்சாலை, யூரியா தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குது, பக்கத்தில் டேங்க் ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி கம்பெனியில் கேம்பஸ் சொல்லி வந்தாங்கன்னா 10 பேர் யூனிவர்சிட்டியில் எடுத்தாங்கன்னா அதில் 8 பேர் 7 பேர் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சொல்கிறது ஹெச்ஆர் சொல்கிறது உங்கள் மாணவர்கள் பரவாயில்ல, நல்லா இருக்கிறாங்க, நிறைய கற்றுருக்குறாங்க, நல்லா ஏன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது மாணவருக்கும் முக்கியம், பேரண்ட்டுக்கு மிக முக்கியம். என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு நல்லா ஏன்சர் பண்ணுது, நல்லா டெவலப் ஆகுறாங்க, நல்ல லெவலில் மேலே வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் நம்மளாம். இப்போ சார்கிட்ட எங்கே படித்த பசங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 2000 பேர் பாருங்கள் இருக்கலாம். அதில் சார் பிரின்ஸ்பலாக இருக்கும்போது 96 பாஸ் பண்ண கண்ணன் ஒரு பையன் இருக்காங்க. ஒரு வயசு 47 திருச்சியில் 50 இருக்கும். சம்பளம் 30 லட்சம் அப்படிங்கிறாங்க. தினமும் 1 லட்சம் சம்பளம். சரிங்களா? தினமும் 1 லட்சம் சம்பளம் அப்படின்னு நான் வாங்க முடியுமா? வாழ்க்கையில் எனக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? எங்கிட்ட படித்த பசங்க தினமும் 1 லட்சம் சம்பளம் அப்படிங்கிறான். அதே போல இப்போ ரீசெண்டாக ஒரு 8 வருஷம் 10 வருஷம் படித்த பசங்க, இல்லை 5 வருஷம் படித்த பசங்க மாதம் 2 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில், வெளிநாட்டில் இந்தியாவில் 70,000 90,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம் 2 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிறது உண்மையில் மிகப்பெரிய சம்பளம். கொஞ்ச நாள் இருக்கிறான், இந்தியாவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறான், வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறான், வெளிநாடு போகிற 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிறாங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டை பார்த்தீங்கன்னா வசதி மிக மிக குறைவு, படிப்பறிவே இல்லாத ஒரு பேரண்ட் இருப்பாங்க. அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, மவுண்டர் இருப்பாங்க, தோட்டத்தில் இருக்காங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, கீழ் லெவலில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு படிச்சுட்டு அந்த மாணவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு அவருடைய வீடாகட்டும் இல்லை வசதியாகட்டும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்குது. பழைய ஒரு சின்ன வீடு இருந்ததுலாம் கட்டுற வீடு பெரிய வீடாக இருக்குது, கார் வசதி மாறிட்டு இருக்குது, நிறைய அசட் வாங்குற சொத்து வாங்குறதா இருக்கட்டும். இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த டிப்ளமோ ஒரு படிப்பு தான். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நோட்டீஸில் காமிச்சிருக்கோம். 10th வந்து 200 மார்க், 210, 220, 230 இருக்கு. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கு 90%, 95%, 98%, 225 மார்க் இருக்கு. இங்கே 450 மார்க் எடுப்பான். அந்த அளவுக்கு அதுக்கான கோச்சிங் போயிட்டு இருக்கோம். அதில் நல்லா கோஆப்ரேட் பண்ணுற பசங்க, டெய்லியும் கல்லூரி வரக்கூடிய மாணவர்கள். தயவுசெய்து பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கண்டிப்பாக தினமும் கல்லூரிக்கு பையன் அனுப்பிச்சிருக்கணும், இல்லை பொண்ணு அனுப்பிச்சிருக்கணும். லீவ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக மார்க் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். ஸோ தயவு செய்து ரெகுலராக இன்கேஸ் வரல உடனே ஃபோன் வந்துடும், ஃபோன் எடுத்து பேசிட்டு வரலைன்னா மட்டும்தான். அதில் எல்லா ஸ்டூடெண்ட் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஒரு 60 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா 55 பேர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு கிளாஸ் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேர் 5 பேர் 10 கிளாஸ் இருக்கும், 50 மாறி இருக்கு. இந்த 50 அப்படிங்கிறதா நம்ம கொஞ்சம் ரிசல்ட்டில் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். இந்த 50 பேரும் சரியாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிற 100% தர முடியும். இப்போ 500 பேர் 50 பேர் ஃபெயில் அப்படின்னா 10% ஆகிடுச்சு. சரிங்களா? டோட்டல் வேலைகள்லாம் இருக்கு, ரிசல்ட் 10% குறைஞ்சு போயிருக்கு. அதனால தயவு செய்து எக்காரணம் கொண்டு லீவ் போடுறது அப்படிங்கிறது எப்பயும் லீவ் போடணும்னு சொல்லுவாங்க. மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷன்
சொந்த அக்காவுக்கு கல்யாணம், சொந்த தங்கச்சி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், அப்போ மட்டும் லீவ் போட சொல்லலாம். வேறு பண்டிகை அப்படின்னா கூட எக்ஸாம் போயிட்டு இருக்கும், மாடல் எக்ஸாம் போயிட்டு இருக்கும், டெஸ்ட் போயிட்டு இருக்கும். டெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிறார். நிறைய கவர்மெண்ட் பொறுத்தவரை நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஹிந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும். அவங்க இந்த ஃபெஸ்டிவல் வரும்பொழுது கண்டிப்பாக அன்றைக்கான காலையில் இருக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம லீவ் கொடுக்குறோம். அன்னைக்கு யூஸ் பண்ணால் போதும். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா மிக மிக முக்கியம்னா மட்டும் அன்றைக்கி லீவ் போடுங்க. தயவு செய்து தினமும் கல்லூரிக்கு அனுப்பணும். அதே போல் அதில் எக்ஸல் சொன்னாங்க, ப்ளஸ் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, வீட்டில் பையனுக்கு வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதுல செல்ஃபோன் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே பார்க்குறான்னு பார்க்கலாம். கொஞ்சம் படுத்து தூங்க சொல்லலாம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி தான் கண்ணு பீட்டாக போயிடும், மென்டலி ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, படிக்கிற வாய்ப்பு குறைஞ்சி போயிடும். அதனால் செல்ஃபோன் எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சப்ஜெக்ட் ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க, அந்த தகவல் மட்டும் சிலபஸ் இருக்கு. சிலபஸ் இருக்க பேப்பர் இருக்கிற எடுத்து அங்கே டைப் பண்ண கூகுள் சர்ச் போட்டால் வரும். அதுக்கான யூடியூப் வீடியோ இருக்கும். நீ சினிமா பாட்டு பார்க்குறது, நிறைய பார்க்குறது விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக சென்டம் ஈஸியாக வாங்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் பேப்பர் ரொம்ப குறைவாக தான் இருக்கு, 2 பேப்பரில் 3 பேப்பர் தான் தேடி இருக்கும், நேர் லேபில் தான் இருக்குது. அப்போ பாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த செல்ஃபோனை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன், சிஸ்டத்தில் உட்காருவேன், அந்த டாபிக் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணால் எல்லா டேட்டா வந்து ஒரே டாபிக்கு 4 ஆன்சர் கொடுக்கும். அந்த 4 ஆன்சருக்கு நல்ல ஆன்சர் எது நமக்கு ஈஸியாக புரியுது, அந்த டேட்டா எடுக்க முடியும். நம்ம புக்கு மட்டும் பார்த்தா ஒரே ஒரு யாரோ எழுதியிருப்பாங்க, அந்த தகவல் மட்டும் நமக்கு இருக்கும். அது மட்டும் படிக்க சிரமமாக கூட இருக்கலாம், அந்த வார்த்தைகள் சிரமமாக இருக்கலாம். நீ தமிழில் போனால் தமிழ் ஆன்சர் வரும், இங்கிலீஷ் போனால் இங்கிலீஷ் ஆன்சர் இருக்கும். அது தெரியுமில்ல? ஸோ செல்லில் அந்த மாதிரி டேட்டா யூஸ் பண்ணலாம். அதே போல் ஜென்ரலாக செல்ஃபோன் வந்து காலேஜ் கொண்டு வரக்கூடாது. அதான் கவர்மெண்ட் ரூம் இருக்குது, நம்ம ரூம் இருக்குது. ஒரு சில டைம் மட்டும் ஒரு சில கோர்ஸ் போயிட்டு இருக்கும், கவர்மெண்ட் சார்பில் கோர்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கோர்ஸ் மட்டும் சொல்லும்போது மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ 99% செல்ஃபோன் தேவை இல்லை அப்படிங்கிறதா. அதே போல் இப்போ ஒரு ரியால் கொண்டு வரான், நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுருப்போம். அடுத்த நாள் பேரண்ட் வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். அதனால் செல்ஃபோன் கொண்டு வந்தாங்கன்னா 99% அவாய்ட் பண்ண சொல்கிறோம். கொண்டு வந்தாலும் அந்த செல்ஃபோனை வந்து இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, வெளியிட்டு பேசுறது எதுவுமே இருக்கக்கூடாது. பேரண்ட்டு தயவு செய்து செல்ஃபோன் பேரண்ட் கால் பண்ணிருக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் பஸ் ஸ்டாப் தெரியும், பஸ்ஸை கண்டிப்பாக ட்ராப் பண்ண போகிறோம். நம்ம ரெகுலராக பஸ் ஓடிட்டு இருக்கோம், பஸ் இல்லைன்னா கூட தகவல் வந்துருக்குது. அதனால் கண்டிப்பாக செல்ஃபோன் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அதே போல் ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லுவோம். நம்ம கேர் கட் எப்படி இருக்கலாம், ஏன்னா படிக்கிறது என்ன படிக்கிறாங்க, படிக்கிறது இன்ஜினியரிங், புரியுதுங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எல்லாமே இன்ஜினியரிங் தான் இருக்கும். ஸோ படிக்கிறது இன்ஜினியரிங். ஒரு இன்ஜினியர் அப்படின்னா அதுக்கான தரம் இருக்கணும், அதுக்கான ட்ரெஸ் கோட் இருக்கணும். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து இருக்குல்ல, நிறைய பேர் முடி நிறைய வச்சுருப்பாங்க. அது எப்படின்னு சொல்லணும்னா, படத்துக்கு நடிக்க போனால் அவர் சொல்லுப்பா, நானே கொடுக்குறேன், இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. யாரோ படத்தில் நடிக்கிறாங்களா? சங்கு மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வேணும், ட்ரெஸ் கோட் வேறு மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 3 வருஷம் கூட ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தான், அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம கடைசி 1 வருஷம் மட்டும் சார் நடிகர் சார்னா படத்தில் கொண்டு காமிச்சு அதுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நடிகர் அந்த சாட்டர்டே சண்டே போவான், ஒரு 3 நாள் லீவ் கேட்பா, திரும்ப வந்துடுவான். ஆல் பாஸ் பண்ணால் நல்லா மார்க் வாங்குவான். அப்போ மட்டும் அந்த பர்மிஷன் இருக்கும். அதனால ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல், நல்ல ஒரு பிளாக் ஷூ ஆர் ப்ரௌன் ஷூ போட சொல்லுவோம். நம்ம இங்கே பிளாக் ஷூ தான் கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம் டைமில் கடைசி ஒரு 10 நாள் மட்டும் ஷூ இல்லாட்டி பரவாயில்ல, ஏன்னா அங்கே போது படிச்சுட்டு இருப்பாங்க, உட்காந்து சிரமமாக இருக்கலாம். அப்போ செப்பல் போட சொல்கிறோம். நம்ம இந்த செப்பல் போடும்போது கண்டிப்பாக பிளாக் செப்பல் ஆர் ப்ரௌன், உங்களுக்கு தெரியும், கருப்பு கலர் இருக்கிற ஒரு செருப்பு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் செப்பல் இருக்குல்ல, ஒயிட் கலர் செப்பல், பிளாஸ்டிக் செப்பல், இது எல்லாமே தயவு செய்து காலேஜுக்கு போட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. போட்டு வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கலர், ஒரு வெள்ளை கலர் போடுறா, ஒரு ப்ளூ போடுறா, ஒரு க்ரீன் போடுறா, ஒரு ரெட் இருக்குது, காலேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அதனால் ஒரு கம்பெனி போய் பார்த்து தெரியும், பெரிய பெரிய கம்பெனி உள்ள போவே இல்லை. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பேன்ஸர், ஒரே மாதிரி ஷூ இருக்கும், அந்த நீட்டாக தெரியும் பார்த்தா. அப்போ தான் அந்த தாழ்வு மனப்பான்மையை வராமல் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு ஆள் ஒரு ஷர்ட் நீட்டாக போடலாம், ஒருத்தர் செப்பல் வந்து 2000 கொடுத்து போடலாம், ஒருத்தர் 200 போடுற மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசம் நிறைய வந்துடும். அதனால் ஒரே மாதிரி அப்படிங்கிறதுக்காக யூனிஃபார்ம் கொடுத்துறது,
அதனால ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரும் பொழுதும் யூனிஃபார்ம் கொடுத்து நீட்டாக வாங்க, நல்ல ட்ரெஸ் கோட் இருக்கணும், நல்லா சேவ் பண்ணிட்டு தாடியெல்லாம் விடாம நீட்டாக வர மாதிரி இருக்கணும். உள்ள வரும்போது பார்க்குறீங்க இன்ஜினியர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நீ எந்த ஸ்கூல் படித்தா பரவாயில்ல, ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மாற்றம் யார் மாறணும்? யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். நம்ம மாறினா கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம ட்ரெஸ் நீட்டாக போட நினைச்சோம்னா கண்டிப்பாக நீட்டாக போட முடியும். இப்போ நம்ம டிப்ளமோ சொல்கிறோம் 40% 80 வாங்குற அப்படின்ட்டு எல்லா மாணவர்களுக்கும் ஐடியா மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஐடியா மட்டும் நம்ம கொடுக்குறோம். அது செய்யறது யாரு? செயல்படுத்துறது யாருப்பா? சவுண்டே வர மாட்டேங்குது. சத்தம் இல்லையே, சத்தமா பேசுங்க. இன்னைக்கு பேசவே மாட்டாங்க சார். அதான் சொல்றேங்க, இன்னைக்கு ஸ்டூடெண்ட் யாரும் பேச மாட்டாங்க. நாளைக்கு கிளாஸ் போய் பாருங்க, ஒரே சத்தம் மட்டும் தான் இருக்கும். அப்ப எல்லாரும் ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பான், எல்லாம் பழகிட்டு இருப்பான். இங்க பேசுறதுக்கு மட்டும் அந்த கூச்சம் இருக்கும். இந்த கூச்சத்தை ரெடி பண்றது அவங்க அப்பப்ப ஸ்டேஜ் ஏற்றிட்டு கொஞ்சம் பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. மேல ஸ்டேஜ் ஏற்றும்போது கண்டிப்பா அந்த பயம் போகும். ஸ்டேஜ் என்னது? எல்லாரும் போய் நிறைய டேட்டா எடுத்துட்டு ரஷ்யா பேச கிடையாது, தெரிஞ்ச விஷயத்தை ஸ்டேஜ் ஏறி தமிழ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம். உனக்கு என்ன தெரியுதோ அதை பேசி பழகு அப்படிங்கிறது. ஒரு 2 days பேக் செகண்ட் இயர் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து வந்து நம்ம கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மேலே ஸ்டேஜ் எல்லாம் பேசி பழகுங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஜ் ஏறி பேசணும் அப்படின்னா பயம் போகும். பயம் போகும்போது இன்னைக்கு வாத்தியார்கிட்ட பேச முடியும். நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க சீனியர் மோஸ்ட் ஒரு என்ஜினியர் இருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக பேச முடியும். நம்முடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன தெரியுதோ அதை போய் சொல்ல முடியும். சொன்னால் தான் நம்முடைய நாலேஜ் அவங்களுக்கு தெரியும், அடுத்த லெவல் மேலே கொண்டு வருவாங்க. நம்ம எல்லா அறிவிலும் இருந்தோம், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், மேலே சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வராது. அப்போ ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவு காலேஜ் வந்துட்டோம் நிறைய பேசி பழகணும் அப்படிங்கிறதா. எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட படித்த பசங்க யார் நல்லா பேசினாங்களோ அவன் சம்பளம்லாம் மிக மிக அதிகம் தான். பேசாமல் இருக்கு அப்படின்னா சம்பளம் கண்டிப்பாக குறைவாக இருக்குது. நல்லா படித்தாலும் கூட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிக மிக முக்கியம். சரியா? அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றலை கொண்டு வாங்க, நிறைய பேசி பழகுங்க. பேச்சு மிக மிக முக்கியம். அதே போல நிறைய தகவல்கள், இப்போ மேடம் சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போங்க, புக்கை யூஸ் பண்ணுங்க, தகவல் நிறைய எடுங்க அப்படிங்கிறாங்க. அதே போல நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்கும், பேப்பர் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். செல்போன் எடுக்கலாம், இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு அப்படின்ட்டு, உலகத்தில் எக்கனாமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இந்தியாவோட தொழில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம், உலகத்தில் தொழில் எப்படி போயிட்டுன்னு பார்க்கலாம், நமக்கு எந்த கண்ட்ரியில் வாய்ப்பு இருக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல் நிறைய கற்றுக்கலாம். இதை பற்றி ஒரு 5 லைன் 6 லைன் கற்றுக்க, ஸ்டேஜில் வந்து பேசு. ஒன்றும் பயம் போகும், இன்னொன்று அறிவு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ படிப்பு மட்டுமல்ல, எப்பவுமே ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியம். அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஏன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க, ஸ்டேஜ் தம்பி அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுவான், சார் 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 அப்படிங்குவான். நம்மளும் சொல்ல வந்து பேசுகிறோம் அப்படி ஒன்றுமே சொல்ல மாட்டோம், பேரா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை சொல்லி சும்மா 2 நிமிஷம் பேசு அப்படிங்கிறது. முதல்ல ஏறதான் மாட்டேங்குவான், அப்புறம் ஸ்டேஜ் பேர் மட்டும் பேர் சொல்ல ஆரம்பிப்பா, என்ன படிக்கிறா 2 வாரம் சொல்ல ஆரம்பிப்பா. அப்படியே அடுத்த பேசும்போது மட்டும்தான் மாணவர்களும் கொஞ்சம் டேட்டா எடுக்க ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ஸ்டேஜில் பேசுகிற அப்படிங்கிறது பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி ஸ்டேஜில் பேசி பழகுற அப்படின்னா கண்டிப்பாக உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக மிக நல்லா இருக்கும். அப்போ நல்லா ஸ்டேஜில் பேசி பழகணும், நல்லா யூனிஃபார்ம் போடணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சேவ் பண்ணியிருக்கணும், என்ஜினியர் மாதிரி வரணும், வீட்டுக்கு அப்பா அம்மா பார்க்கணும், பையன் பரவாயில்ல சூப்பராக இருக்கு போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு டெவலப்மெண்ட் உடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஸோ அதுக்கு கூட எப்பவுமே நம்ம சொல்றதா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு 1000 போஸ்ட் 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதுவாங்க. அதில் முதல் கூப்பிடுறது யார் கூப்பிடுவாங்க? தமிழ்நாட்டிலே முதல் மாணவர் யார் அவங்க கூப்பிடுறாங்க. அதான் கூப்பிடுவாங்க. அறிவை வளர்த்துக்கணும், அது கூட மார்க்கே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ முதல் மதிப்பெண் தான் முதல் கூப்பிடுறாங்க. நான் எப்போ சொல்கிறது தான் இருக்கு. அப்போ மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 98% 99% எடுக்கிற அப்படின்னா நாளைக்கு பிஇ போகிறோம் முதல் தான் கூப்பிடுவாங்க. சார் பிஇ அப்ளை பண்ணுறேன், நான் 10th சார் டிப்ளமோ முடிக்கிறோம், 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம்,
டைரக்ட் செகண்ட் இயர் நம்ம பிஇ போக முடியும். அந்த பிஇ போகிறப்ப நமக்கு தெரிஞ்சு 260 மார்க் எடுத்த பையன் பிஇ எங்கே படிக்கிறான்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சென்னையில் படிக்கிறான், சிஇஜி கேம்பஸில். அங்கே போகிறது அப்படின்னா 10th +2 போயிருந்தீங்கன்னா 10th 490 மார்க் எடுத்துருக்கணும். +2 600 590 585 கட் ஆஃப் 200 199 இந்த மார்க் இருந்தால் தான் பிஇ போகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில பிரான்ச் கோட்டா பொறுத்து கொஞ்சம் 190 வரைக்கும் வரலாம், 196 அப்படிங்கிறது. ஆனால் இங்கே சேர்ந்ததுனால பாலிடெக்னிக் வந்ததுனால 260 மார்க் எடுத்த பையன் ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டி பிஇ போயிருக்கான், 290 எடுத்த பையன் பிஇ அங்கே போயிருக்கான், 320 எடுத்த பையன் பிஇ அங்கே போயிருக்கான். இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பையன் டிசி வந்து அவன் கேட்கும்போது சொல்கிறான் 10th எவ்வளோ மார்க்குப்பா 43%, இங்கே எவ்வளோ மார்க்கு 90%. ஸோ 43 90 மார்க்கா? இந்த வாய்ப்பு எங்கே கிடைக்குன்னா பாலிடெக்னிக் கிடைக்குது. நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளோ மார்க் வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு சிரமமாக இருக்கும். நம்ம கல்லூரி பொறுத்தளவு துங்க விளையாட பாலிடெக்னிக் சீனாவரத்தை பொறுத்தளவு அந்த மார்க்கை மாற்றி கொடுப்பதில் முன்னோடியாக இருக்கிறது. நம்ம நிறைய மாணவர்கள் நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, நீங்களும் மாற முடியும். 200 மார்க் நிறைய பேர் இருக்கலாம், 220 மார்க் 220 மார்க் இருக்கலாம். கண்டிப்பாக 40 குறைஞ்சபட்சம் 80 85 90 வரைக்கும் பார்க்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. அப்போ டெய்லி காலேஜில் இருக்கணும், நிறைய படிக்கணும். படித்து முடித்தாதான் நம்ம வேலைக்கு போகிற வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன ஆல்ரெடி ஜெட்டப் ஒரு கம்பெனி, டைட்டன் ஆட்டோமேஷன் டாடா குரூப் கம்பெனி. அது ஸ்டார்டிங்கில் 20,000 சம்பளம் தராங்க, பெர்மனன்ட் ஜாப். நீங்கள் நம்ம சொல்கிற கம்பெனி எல்லாமே உள்ளே போய்ட்டு தொடர்ந்து வேலையில் இருக்கலாம். ஜெட்டப்பில் போக அந்த ஹெச்ஆர் மேடம் சொல்லுவாங்க, மேடம் உடல் அப்படி இருந்துக்கலாமா அப்படின்ட்டு. சார் 50 வரைக்கும் இருக்கிறது சொல்லுங்கள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் யாரும் எனக்கு போகிறது இல்லை. அவங்களாக தான் நிறைய பேர் மாறிட்டு அடுத்த கம்பெனி போகும்போது சேலரியோ இல்லை வேறு விஷயத்துலையோ இல்லை மேரேஜ் பண்ணி வேறு எங்கேயோ போகிறாங்க மாறாங்கக்கூடிய நாங்கள் யாரையும் அனுப்புறல அப்படிங்கிறாங்க. அப்போ டைட்டன் ஆகட்டும், ஜெட்டப் ஆகட்டும், எல்லாம் தமிழ் உங்களுக்கு தெரியும். லட்சுமி மிஷின் ஒரு கோயம்புத்தூர், லட்சுமி ப்ரிசிஷன் ஒரு கோயம்புத்தூர், அக்வாசப் இருக்குது, செயின்ட் கோபியான் தெரியும், இந்த கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குது. ஆல்ஸ்டாம் இருக்குது. இந்த ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயினுக்கான கம்பார்ட்மெண்ட், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிக்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. அவங்க சம்பளம் 20,000 தராங்க எடுத்துருந்தே. இதெல்லாம் உள்ளே போகும் வரக்கூடிய சம்பளங்கள். நீ நிறைய காலேஜில் பிஇ முடிச்சா கூட சம்பளம் கொடுக்கறது இல்லை. நிறைய காலேஜ் நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோட பேசிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க, 17 ரூபா 18 ரூபா கிடைக்கிறது. டிப்ளமோவுக்கு அவங்களுக்கு 300 ரூபா வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனி போகும்போது, அதோட மேல் கம்பெனி போகும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வேலை வைக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய கம்பெனி இருக்குது. அதுலேயும் சொல்கிற என்சிஆர் ஒரு கம்பெனி, அதுவும் ஜெர்மன் கம்பெனி. அந்த கம்பெனியில் பிஇ எடுக்கிறாங்க, அது கூட டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரே கல்லூரி நம்ம கல்லூரி மட்டும்தான். இந்த ஹெச்ஆர் நம்ம காலேஜ் மட்டும்தான் வர்றாரு, நம்ம பசங்க மட்டும் இருப்பார். இப்போது சொல்லுவார், நீ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் நான் எடுத்துக்கிற அப்படிங்கிறார். தொங்கு விளையாடர் பொறுத்தளவு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் சார் அனுப்பிச்சாலும் எடுத்துக்கிற அப்படிங்கிறார். ஸ்பீக்கிங் ஹெச்ஆர் தான் சொல்லுவார். பாலிடெக்னிக் அப்படின்னாவே நாங்கள் கேட்டது இல்லைங்க, அவரை பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டாப் கொடுக்க போகும்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாமே. பாலிடெக்னிக்காகவே இங்கே சீனாவோட பூங்குப்பா அதெல்லாம் பண்ணிருக்காங்க, பசங்க நல்லா வர்றாங்க, நல்லா மார்க் வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக உங்கள் பையனாகட்டும் பொண்ணாகட்டும் நிறைய மார்க் வாங்க முடியும், நல்லா சாதிக்க முடியும். லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அச்சீவ் பண்ணுறதுங்க நல்ல வேலைக்கு போக முடியும். ஏன்னா எப்பவுமே நமக்கு அப்படின்னா என்ன இருக்கு, வசதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. எல்லாரும் எதிர்பார்க்குறது வசதி அப்படிங்கிறது. வசதி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு நல்லா இருக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த அவங்க குழந்தை வரும்பொழுது மேலவருக்கு அச்சீவ் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் படிப்பு மட்டுமல்ல. இப்போ மேடம் பேசினாங்க, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இப்படி இருக்கணும், இப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது இப்படிலாம் அறிவு வளர்த்துக்க முடியாது. இதே போல் ஒரு 5-6 முறை இந்த ஆண்டு மட்டும் இந்த மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காக, வளர்ச்சி கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கும். அதே போல் ஒரு 5-6 கம்பெனி நம்ம இது கேட்டிருக்கோம், கேம்பஸ் 2 கேட்டிருக்கோம், பர்மிஷன் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த பர்மிஷன் கிடைக்கும். அந்த பெர்மிஷன் கிடைக்கும் போது அந்த கம்பெனி கூட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கம்பெனி எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எந்த லெவல் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. உள்ளே போயிட்டு வந்தால் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கூட்டு போனதில்லை. இந்த முறை தான் முதல் முறையாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக முதல் முறையை அதை அப்ரோச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த வருஷம் மட்டும்தான்
முதல் முறையாக ஆல்ரெடி ஒரு 3-4 கம்பெனி கேட்டிருக்கோம். ஒரு சில கம்பெனி பர்மிஷன் கண்டிப்பாக தரேன் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். நேரடியாக கூட்டு போய் கம்பெனி பார்க்கும் பொழுது, ஏன்னா இங்கே பார்க்கும்போது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் லேட் பார்த்துருப்பீங்க, சிஎன்சி மிஷின் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஒரு மிஷின் இருக்கும், ஒரு 4 மிஷின் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒரு 100 மிஷின் வரிசையாக இருக்கும். நீட்டாக யூனிஃபார்ம் போட்டு 1000 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ தான் உள்ள தெரியும். ஸோ நம்ம இங்கே தான் வர போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நேரடியாக காமிக்கணும்னு பார்க்குறது நம்ம. ஸோ அதுக்கான வேலையை போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக படித்து முடித்த உடனே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கூட நல்ல மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதே போல் ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் முன்னாடி மாட்டியிருக்க எல்லாமே பிஇ எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ டிப்ளமோ முடிச்சதுன்னா நேரடியாக பிஇ சென்ற மாணவர்கள். இதில் நம்ம காலேஜை பொறுத்தவரை பாலிடெக்னிக் 400 மார்க் மேலே வர்றது கொஞ்சம் பேர் வராங்க, இப்போ வந்திருக்காங்க. ஸோ 300 மார்க் எடுத்த மாணவன், 250 மார்க் எடுத்த பையன் நல்லா ஸ்கோர் பண்ணி பிஇ போகிற வருஷத்துக்கு ஒரு 80, 100, 110 வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. எனக்கு கொரோனா பேட்ச் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்குங்க. இந்த 2 வருஷமா ஸ்ட்ரென்த் நம்ம 600 ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 120 பேர் 150 பேர் பிஇ போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பிஇ படிக்க முடியும், ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல் மேடம் சொன்னது ஒரு சின்ன டேட்டா. ஸோ படிக்கிறோம், அறிவு வளர்த்திக்கிறோம், அது கூட புதுசாக பொருட்கள் வேணும். அப்படிதான் முன்னாடி வாஷிங் பண்ணுறதுக்கு வாஷிங் சிம்பிளாக சொல்கிறேன், துவைக்கிறதுக்கு கல் வச்சுட்டு இருக்கோம். இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருந்தால் பரவாயில்ல, யாரும் திங்க் பண்ணிக்கணும். புதுசு ஒரு பொருள் தயாரிக்கணும் அப்படின்னு ஐடியா வந்திருப்பாங்க. இப்போ தீ பிடிச்சா முன்னாடி வந்து தெரியாது நம்மளுக்கு. இப்போ லாஸ்ட் இயர் நம்ம இப்படி தேடி போய் நினைக்கிறேன், ஒரு சின்ன ப்ராடக்ட் செஞ்சாங்க. அதில் தீ பிடிச்சினா அந்த சென்சார் சென்ஸ் பண்ணிட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெல்ல வந்து புகை வருது அப்படின்ட்டு. தீ மட்டும் இல்லை, புகை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். அலர்ட்டாக இருக்கணும், நம்ம போய் உடனே அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ மரம் மேலே வச்சுக்கல, அதுக்கான ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ப்ரோசம் பண்ணாங்க. அதுக்கான டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்க. மரம் மேலே ஈஸியாக பண்ணாங்க. ஆல்ரெடி ஒரு மிஷின் இருக்கு, இருந்தபோது மிக குறைவான செலவில் ஈஸியாக மரம் மேறதுக்கான ஒரு வாய்ப்பு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி டிப்ளமோ படிக்கும் போது உங்களுடைய ஐடியா எதை புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில காம்படிஷன் வைப்போம். நம்ம இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீயா வந்து புது புது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம். நெட்டில் படித்தா அதுக்கான டேட்டா கொடுப்பாங்க, நிறைய டேட்டா இருக்குது. எலக்ட்ரிக்கல் படித்தாலும் அதுக்கான ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். கம்ப்யூட்டர் படித்தாலும் வரும், கெமிக்கல் படித்தாலும், பெட்ரோகெமிக்கல் படித்தாலும், எந்த பிரான்ச் படித்தாலும் அதற்கான புது ப்ராடக்ட் அப்படின்ட்டு. லாஸ்ட் 2 days பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார். ரசம் வைக்கிறாங்க, சமையல் பண்ணுறாங்க, டெய்லி போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு மிஷின் இருந்ததுன்னா வாட்டர் ஆட்டோமேட்டிக் ரசம் போகணும், என்னென்ன சேர்த்துணுமோ ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் மேலே இருக்கணும். அது மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா 1 லிட்டர் ரசம் இருக்குது அப்படின்னா அது மட்டும் போய் விடணும். விழுந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் பண்ணணும், ரசம் வெளியே வந்துடும். 1 லிட்டர் ரசம் ரெடி, 2 லிட்டர் அப்படின்னா. அப்போ அதுக்கான ஒரு மிஷின் அப்படிங்கும் போது அந்த திங்க் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ப்ராடக்ட் கொண்டு வந்தால் இந்தியா வந்து நல்லா ஓடும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா சமையல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்காக சொல்லிருந்தாங்க. ரசம் வைக்கிறோம், கீரை செய்கிறோம், இல்லை சமையல் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் சொல்லிருந்தாங்க. ஏன்னா குக்கர் மட்டும் தான் சமையல் பண்ணுறதுக்கு இருக்கு. இப்போ அரிசி போட்டால் வர்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய ரசம் ஆகட்டும், சாம்பார் ஆகட்டும், எதாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி சின்ன சின்ன இருக்குன்னா ஒரு 4 அடுப்பு இருக்குன்னா 4 வச்சோம்னா ½ an hour எல்லாமே ரெடியாகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக என்ன மக்களுக்கு தேவையோ, பீப்புளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை செஞ்சு கொடுக்கறது தான் யாரோட வேலை? யாரோட வேலை? பேசுற கிளாஸ் வந்து பேசணும், நம்மளோட வேலை. இன்ஜினியர்ஸோட ஒர்க் என்னது? புதுசாக தயாரிக்கிறது அப்படிங்கிறது, புது புது டெக்னாலஜி கொடுத்துறது அப்படிங்கிறது. இப்போ மூளையை வந்து வேற மாதிரி வேலை செய்ய வைக்கணும், அதை செய்ய வைக்க முடியும். அந்த நம்பிக்கையோட நமது காலேஜ் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை அடுத்த லெவல் கொண்டு போவதில் எங்கள் நிர்வாகம் சிறப்பாக செயல்படும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், மிஷினரி நிறைய வச்சுருக்கிறோம். யமாகட்டையே போட்டு புது ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும், வேறு காலேஜில் கிடையாது அப்படிங்கிறதும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கண்டிப்பாக சிறப்பாக செய்து கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் மேனேஜ்மெண்ட் எப்பொழுதுமே இருக்குதான். ஏன்னா வேலை நாலேஜ் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அதில் 2 பேர் எச்சோடியாக இருக்காங்க. சொந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு கல்வி கொடுக்க முடியும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக தங்கள் மகன் தினமும் கல்லூரிக்கு வர வேண்டும்.
ஆப்சன்ட் ஆகிறமா இருந்தால், இன்கேஸ் லீவ் எடுக்கிறமா இருந்தால் தகவல் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கல அப்படின்னா சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்னா பெனால்ட்டி போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, ஃபைன் அப்படிங்கிறது இருக்கும், சொல்லி வச்சுருக்கிறோம். அதனால் மாணவர்கள் நெக்ஸ்ட் டைம் அது வந்திருக்கோம். தயவு செய்து இன்கேஸ் நீங்கள் லீவ் எடுக்க உடம்பு சரியில்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஒரே ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷம் ஆகும். ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் வர முடியலைங்க, நீங்கள் உடம்பு சரியில்லைங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, இந்த டேட்டா கொடுத்துருவாங்க. 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது அந்த நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த நம்பருக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க லீவ் எடுக்கிற மாதிரி இருந்தால். இன்கேஸ் ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீக் எடுக்கிற மாதிரி இருக்கும், சின்ன பிரச்சனை வரும்போது, கேள்வி வரும்போது அதுக்கும் கண்டிப்பாக நம்ம பர்மிஷன் கொடுப்போம். அப்போ கண்டிப்பாக தகவல் சொல்லப்பட்டிருக்கணும். அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்கணும். கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை கேட்பாங்க, சரிங்களா? ஸோ சொல்கிற தகவல். அதே போல் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. பேரண்ட்ஸ் மீட்டிங் பொறுத்தவரை செமஸ்டர் ஒரு முறை நடைபெறும். அந்த மீட்டிங் கண்டிப்பாக ஒரு நாள், அது என்ன நாள் வைக்கிற மட்டும் முடிவு சொல்லுவாங்க. சாட்டர்டே வச்சு சிரமப்படுறாங்க, சேலரி வாங்குறாங்க நிறைய இருக்காங்க அப்படின்ட்டு. அதில் மற்ற டீட்டெயில்ஸ் வரும். கண்டிப்பாக அன்றைக்கு மட்டும் வந்து பையனை பார்த்துட்டு ப்ளஸ் ஸ்டாஃப் மெம்பரை பார்த்துட்டு போங்க. தகவல் சொல்லுமா? தங்கள் மகன் மகள் சிறப்பாக வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி.